துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. மத்திய கிழக்கின் மிக முக்கியமான கடல் வழிப்பாதையான ஹார்முஸ் நீர்ச்சந்தையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இராணுவ மோதல் போக்கு மீண்டும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்திய செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் சர்வதேச தலைவர்களின் கருத்துக்கள் இந்த பிராந்தியத்தில் ஒரு போர் மேகமாக சூழ்ந்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஹார்முஸ் நீர்ச்சந்தையில் 100க்கும் மேற்பட்ட அதிவேக படகுகளை ஒரே வரிசையில் நிலைநிறுத்தியுள்ளது. இது ஈரானின் அசிமெட்ரிக் எனப்படும் சமச்சீரற்ற போர் முறைக்கு சான்றாகும். அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை எதிர்கொள்ள ஈரான் தனது சிறிய ஆனால் அதிவேகமான படகுகளை பயன்படுத்துகிறது. ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான படகுகள் ஒரு பெரிய கப்பலை சூழ்ந்து தாக்கும் போது நவீன பாதுகாப்பு அமைப்புகள் கூட திணற வாய்ப்புள்ளது. ஈரானின் கடலோர ஏவுகணை தளங்கள் மற்றும் ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சூழலிலும் ஈரான் இவ்வளவு பெரிய கடற்படை அணிவகுப்பை நடத்தியிருப்பது அதன் இராணுவத்திறன் இன்னும் வலுவாக இருப்பதை காட்டுகிறது. உண்மையில் உலக அளவில் கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 20-30% வரை இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக, அதாவது இந்த குறுகிய கடல் பாதை வழியாகவே செல்கிறது. ஈரான் இந்த பாதையை தற்காலிகமாக முடக்கினால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும். இது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளின் ஏற்றுமதியை பாதிப்பதுடன் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாகவும் அமையும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய சமீபத்திய பேட்டிகள் அமெரிக்கா ஒருபுறம் இராணுவ தயார் நிலையில் இருந்தாலும் மறுபுறம் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நகர்வுகளில் ஈடுபட்டுள்ளதை காட்டுகிறது. ஈரான் மீதான அழுத்தம். ஈரான் இராணுவ ரீதியாக பலவீனமடைந்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் ஹார்முஸ் பகுதியில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் அனுப்பப்படுவதை அவர் மறுக்கவில்லை. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம். உக்ரைன் போரில் ஏற்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் கைதுகளின் பரிமாற்றம் ஆகியவற்றை ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருப்பது ஒருவேளை மத்திய கிழக்கிலும் இதுபோன்ற ஒரு தீர்வை அமெரிக்கா எதிர்பார்க்கிறதோ என்ற கேள்வியை எழுப்புகிறது. பிராந்திய உறவுகள். ஈராக், பிரேசில், போலந்து ஆகிய நாடுகளுடன் அமெரிக்கா கொண்டுள்ள நெருக்கமான உறவுகள் ஈரானை தனிமைப்படுத்தும் ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலும் எதிர்காலமும். தற்போது நிலவும் இந்த பனிப்போர் போன்ற சூழல் இந்த நேரத்திலும் நேரடி மோதலாக மாறக்கூடும். ஈரானின் நோக்கம் தனது கடல் எல்லையை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார தடைகளுக்கு எதிராக தனது வலிமையை நிரூபிப்பதே ஆகும். ஹார்முஸ் நீர்ச்சந்தை என்பது வெறும் கடல்வழி பாதை மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடி. அங்கு 100க்கும் மேற்பட்ட ஈரானிய படகுகள் திரண்டிருப்பது சர்வதேச சமூகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு எச்சரிக்கையாகவே கருதப்படுகிறது. வல்லரசு நாடுகளின் ராஜதந்திர நகர்வுகள் மட்டுமே இந்த பதற்றத்தை தனித்து உலக பொருளாதார சரிவை தடுக்க முடியும். மத்திய கிழக்கின் கடல்சார் பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றங்கள் வரும் படகுகளின் எண்ணிக்கை சார்ந்தது மட்டுமல்ல, அது நவீன தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய எரிசக்தி அரசியலோடு பிணைந்துள்ளது. சமீபத்திய உளவுத்துறை தகவல்களின்படி ஈரானின் IRGC அதிவேக படகுகள் இப்போது வரும் இயந்திர துப்பாக்கிகளுடன் மட்டுமல்லாமல் தற்கொலை தாக்குதல் நடத்தும் கமிகாசே ட்ரோன்கள் மற்றும் குறைந்த தூர ஏவுகணைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. மின்னணு போர் முறை. அமெரிக்க போர்க்கப்பல்களின் ரேடார்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை முடக்கும் வகையிலான மின்னணு ஜாமர்களை இந்த படகுகள் ஏந்திச் செல்வது கண்டறியப்பட்டுள்ளது. இது ஒரு நேரடி தாக்குதலை விடவும் ஆபத்தானது எனவும் குறிப்பிட முடியும். மறைமுக போர் மற்றும் பிராந்திய தாக்கம். ஈரான் இந்த நகர்வுகள் ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்புகளின் செயற்பாடுகளுடன் ஒத்துப்போகிறது. செங்கடல் இணைப்பு. ஹார்முஸ் நீர்ச்சந்தையில் ஈரான் காட்டும் அழுத்தம் செங்கடல் பகுதியில் ஹூதிகள் நடத்தும் தாக்குதலுடன் இணைந்து உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை 2 முனைகளில் முடக்கும் ஒரு இரட்டை நெருக்குதல் தந்திரமாக பார்க்கப்படுகிறது. புவிசார் அரசியல் கூட்டணிகளின் மாற்றம். இந்த பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் புதிய சர்வதேச கூட்டணிகளை உருவாக்கியுள்ளது. சீனாவின் மத்தியஸ்தம். ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான உறவுகளை சீர் செய்வதில் சீனா காட்டும் ஆர்வம் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. ஈரான் ஹார்முஸில் காட்டும் வலிமை சீனாவுக்கு ஒரு பாதுகாப்பான எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான பேரம் பேசும் சக்தியாகவும் அமையலாம். இந்தியாவின் நிலைப்பாடு. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும் பகுதி இந்த பாதை வழியாகவே வருவதால் இந்திய கடற்படை தனது போர்க்கப்பல்களை இந்த பிராந்தியத்தில் கண்காணிப்பு பணிக்காக நிலைநிறுத்தியுள்ளது.
எரிசக்தி பொருளாதாரத்தின் புதிய யதார்த்தம். தற்போது உலகம் பசுமை ஆற்றலை நோக்கி நகர்ந்தாலும் கச்சா எண்ணெய்க்கான தேவை குறையவில்லை. மாற்று பாதைகளின் தோல்வி. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை ஹார்முஸ் நீர்ச்சந்தையை தவிர்க்கும் வகையில் நிலத்தடி குழாய் வழிகளை உருவாக்கினாலும் அவற்றினால் ஒட்டுமொத்த தேவையையும் பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதனால் ஹார்முஸ் நீர்ச்சந்தை இன்றும் ஒரு தப்பிக்க முடியாத சிக்கலாகவே உள்ளது. அதிபர் டிரம்பினுடைய அண்மைய கருத்துக்கள் அதிகபட்ச அழுத்தம் என்ற கொள்கையை நோக்கி மீண்டும் திருப்புவதை உணர்த்துகிறது. பேரம் பேசும் உக்தி. ஈரானின் இந்த கடற்படை அணிவகுப்பு வரவிருக்கும் சர்வதேச பேச்சுவார்த்தைகளில் தங்களுக்கு சாதகமான நிபந்தனைகளை பெறுவதற்கான ஒரு காட்சிப்படுத்தலாகவும் இருக்கலாம். ஹார்முஸ் நீர்ச்சந்தையில் நிலவும் தற்போதைய சூழல் என்பது ஒரு பிராந்திய மோதல் என்பதை கடந்து உலக நாடுகளின் வல்லரசு போட்டிக்கான களமாக மாறியுள்ளது. இராணுவ வலிமை வெளிப்படுத்தப்படுவது ஒருபுறம் இருந்தாலும் ஒரு சிறிய தவறு கூட உலகளாவிய பொருளாதார பின்னடைவுக்கு வித்திடும் என்பதால் சர்வதேச சமூகம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த நகர்வுகளை கவனித்து வருகிறது. ஹார்முஸ் நீர்ச்சந்தையில் நிலவும் தற்போதைய சூழலானது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான இராணுவ மோதல் என்பதையும் கடந்து 21ஆம் நூற்றாண்டின் புவிசார் அரசியல் அதிகார போட்டியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்கிறது. ஈரானின் ஸ்வம் ரக கடற்படை அணிவகுப்புகளும் அமெரிக்காவின் ராஜதந்திர மற்றும் பொருளாதார அழுத்தங்களும் இந்த பிராந்தியத்தை ஒரு வெடிக்க காத்திருக்கும் எரிமலையாக மாற்றியுள்ளது. மூலோபாய முக்கியத்துவத்தின் சாரம். ஹார்முஸ் நீர்ச்சந்தை என்பது உலக பொருளாதாரத்தின் தமனி போன்றது. அங்கு ஏற்படும் சிறிய அடைப்பு கூட சர்வதேச எரிசக்தி சந்தையில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தை நிலைகுலையச் செய்யும் வல்லமை கொண்டது. ஈரானின் இராணுவ நகர்வுகள் தங்களின் இறையாண்மையை நிலைநாட்டவும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு பதிலடி கொடுக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு தற்காப்பு ஆக்கிரமிப்பு கலந்த உத்தியாகும். வருங்காலங்களில் இந்த பதற்றம் தணிவது என்பது 2 முக்கிய காரணிகளை பொறுத்தே அமையும். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள். ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளும் நேரடி மோதல் என்பது தங்களுக்குள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகிற்கும் பேரழிவை தரும் என்பதை உணர்ந்து புதியதொரு உடன்படிக்கையை நோக்கி நகர வேண்டும். மாற்று பாதைகளின் வளர்ச்சி. வளைகுடா நாடுகள் ஹார்முஸ் நீர்ச்சந்தையை சாராத மற்றும் நிலவழி குழாய்கள் எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுகிறது என்பது எதிர்காலத்தில் இந்த பாதையின் மீதான பிடியை குறைக்க உதவும். இராணுவ பல பரீட்சைகள் ஒருபுறம் இருந்தாலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உலக நாடுகளின் பொதுவான தேவையாக உள்ளது. நவீன தொழில்நுட்பங்கள், மின்னணு போர்முறைகள் மற்றும் ஆளில்லா விண்கலங்களின் வருகை போர்க்களத்தின் விதிகளையே மாற்றியுள்ள நிலையில் ஒரு சிறிய தவறான கணக்கீடு கூட கட்டுப்படுத்த முடியாத உலகப் போருக்கு வித்திடக்கூடும். எனவே சர்வதேச சமூகம் இந்த பிராந்தியத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான நடுநிலைமையை கடைபிடிப்பதும் அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதும் மட்டுமே உலக பொருளாதாரத்தின் அமைதியை காப்பதற்கான ஒரே ஒரு வழியாகும். இது பின்பற்றப்படுமா, இது தொடருமா, இதனை எப்படி அவர்கள் நகர்த்தப் போகிறார்கள் என்பதிலேதான் உலகத்தின் எதிர்கால அமைதியும் உலக மக்களின் அமைதிக்கான வாழ்தலும் தங்கி இருக்கிறது என்றும் சொல்ல முடியும். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.